கொஞ்சம் தனிமையான ஒரு அமைதியான தொந்தரவு இல்லாத இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். உட்கார்வதற்கு ஆசனம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உடம்பில் வலி ஏற்படாத ஆடைகளுடன் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சிறிது நேரம் எனதிடம் இருந்து வரும் அந்த சப்தங்களை மட்டும் கவனிங்கள். சிறிது நேரம் உன்னை மௌனமாக்க முயற்சி செய். அமைதியாக்க முயற்சி செய். உனக்கு சாந்தியும் சமாதானமும் ஏற்படுதா இல்லையா என்பதை ஆராய்ச்சி செய். உனக்கு சமாதானம் ஏற்படவில்லை, சாந்தியும் ஏற்படவில்லை. ஏனெனில் உன் அகங்காரத்தை உன்னால் விட முடியவில்லை. சிறிது நேரம் நீ உன்னை விட வேண்டாம். உன்னை விடவே வேண்டாம். உன்னை பிடித்துக்கோ. நீ யாராக இருக்கிறாய் என்பதை தெளிவாக பிடித்துக்கொள். உன் உணர்வை விட வேண்டாம். உன் உணர்வை விட வேண்டாம். உன் உணர்வுடன் எல்லாமாக இரு. உன் உணர்வுடன் எல்லாமாக இரு. உன் இருப்பிடத்திலிருந்து எல்லாமாக இரு. ஏதோ ஒரு இடத்தில், இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் நீ அமர்ந்திருக்கிறாய். ஆனால் ஒன்றை மட்டும் நீ விட்டுடு. இதெல்லாம் இரவல் வாங்கி வந்திருக்காயோ இந்த பூமிக்கு, ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு பிரபஞ்சத்தில், ஏதோ ஒரு இடத்துல நீ உட்கார்ந்துருக்க. அந்த இடத்துல நீ பிறந்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் வாங்கி வந்த, கடன் வாங்கின அனைத்து இரவல்களையும் கொஞ்ச நேரம் ஒன்றா விடு. முதல்ல உனக்கு இரவலாக வந்த உனது அப்பாவையும் அம்மாவையும் முதல்ல விடு. அவங்க வேற, நீ வேற. அவங்க உன்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களோடவங்களா நீ இருக்கிறாயான்னு பார்த்தா இல்லை. எங்கிருந்தோ அவங்களுக்குள்ள வந்த, அவங்களுக்குள்ளேருந்து வெளியில் வந்து எதையோ தேடிக்கின்ற. முதல்ல அதை விட்டு. அடுத்து உனக்கு இரவலாக வந்த, உதவி செய்கிற, உன்னோட ஒரு பாதின்னு வந்த அந்த மனைவியை விடு. அந்த மனைவியை விடு. அவங்க வேற, நீ வேற. ரெண்டு பேருமே வேற வேற. நீ தனியாக ஒரு ஆள், ஆனால் எல்லாமா இருக்கிற. எங்கிருந்தோ வந்த உன் அறிவு எதனாலேயோ வாங்கணும். மதத்தினால உன் அறிவை வாங்கினேன், பல சடங்குகள்னால அறிவை வாங்கினேன், படித்ததுனால அறிவை வாங்கினேன். எல்லாமே இரவல் தான். இதில் ஏதாவது உன்னோடதான்னு தேடு. அது உன்னோடது தான் அப்படின்னா அதை நீ வச்சுக்கோ. அது இல்லைன்னா அதையும் விட்டுடு. ஆசையாக அற்புதமாக வளர்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம குழந்தைன்னு நினச்சி கடினமாக உழைச்சி அவர்களுக்காக எங்கெங்கேயோ ஓடி, எங்கெங்கேயோ கடன்பட்டு, அல்லல் பட்டு, திட்டு வாங்கி, உணர்வுகளெல்லாம் மறத்து போகிற அளவுக்கு உழைச்சி, அது கொஞ்ச நேரம் விடும். குழந்தைகளும் மாற கொஞ்ச நேரம் மாற. ஏன்னா அவர்களும் நம்மதல்ல. அவர்களும் இங்கிருந்தோ வந்தாங்க.
நம்ம தாய் தந்தை மூலமாக எப்படி வந்தாங்களோ அதே போல் தான் அவங்களும் வந்தாங்க. கொஞ்ச நேரம் மாற அவங்களையும் கொஞ்ச நேரம் மாற உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே உனக்கு கூட இரவலாக வர்றவங்க தான். அவங்களையுமே கொஞ்ச நேரம் மாற எல்லாத்தையும் மாற. உன் உடை உன் அலங்காரம் உன்னை பார், உன்னை உனக்குள்ள பாரு. ஒரு அமைதியான ஆனந்தமான ஒரு சுவாசம் இருக்கும். உன் உடல் தளர்த்து இருக்கும். உன் மனம் எங்கே இருக்குன்னே தெரியாது. நீயாக இருப்பாய். உன்னை தேடாதே. ஏனெனில் நீதான் எல்லாம். நீயே பஞ்சபூதம், நீயே காற்று, நீயே நீர், நீயே நெருப்பு, நீயே ஆகாயம். ஆகாயமாக இருக்கப்பார். சிறிது நேரம் ஆகாயமாக மாறும். அதுவே நீ. அதுவே நீ. நல்ல உணர்ந்து பாரு. அதுவே உன் இருப்பு. அதுவே உன் ஆனந்தம். சிறிது நேரம் அந்த ஆனந்தத்தில் இரு. யாரும் உன்னோட இல்லை. நீயும் யார் கூடவும் இல்லை. ஆனால் நீ எல்லாமே இருக்கிற. நீயே மனிதனாக இருக்க, தந்தையாக இருக்க, மகனாக இருக்க, தாத்தாவாக இருக்க. இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாகவும் நீயாகவே நீ தான் இருக்கிற. அதுதான் நித்திய ஆனந்தம். அந்த சிறிது நேரம் அந்த ஆனந்தத்திலேயே இரு. நீ யாருமல்ல, நீயே எல்லாம். நீயே சகலம், நீயே அகிலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.